சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்களுடைய தெய்வமே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய காரியங்களை உம்மிடத்திலே தெரிவிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விசையாய் கூட ஆண்டவரே நீர் சுத்திகரிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஜீவ பலியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் என்று ஏசாயா சொல்றார். ஆனால் ஆண்டவரே, மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை உரைக்கிற அந்த தெய்வத்தை இந்த நாளிலே நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவார்கள். எஸ் ஆண்டவரே, இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து, இந்த ஆண்டவரே எங்களையும் கர்த்தர் சிருஷ்டித்து, ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றியிருக்கிறீர். உம்முடைய ஜனமாய் எங்களை மாற்றியிருக்கிறீர். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நான் இவர்களை ஏற்படுத்தினேன். என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இவர்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். எஸ் ஆண்டவரே, கரங்களை நாங்கள் உயர்த்தி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த ஜனம் நாங்க தான். ஆண்டவரே, அந்த ஜனம் நாங்க தான். தாவீதின் வம்சத்தில் வந்தவரை ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற ஜனம் நாங்க தான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவிலே இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி தாவீது சொன்னது போல இந்த நாளிலும் தேவனே, உம்முடைய துதியை சொல்லி வருவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை உயர்த்துவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல உம்முடைய நாமம் இயேசு என்ற நாமம், கர்த்தராகிய இயேசு என்ற நாமம் உயர்த்தப்பட நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சியை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அதையெல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு இடமாய் வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வீராக. அப்படியாய் தேவனே, வர தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் விரைவாய் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, அப்படியாய் செய்கிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பரிசியா என்று சொல்லப்படுகிறதான ஆண்டவரே மூல வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதான அந்த பிரசன்னம், ஆண்டவரே அந்த பிரசன்னம் இருக்கிற இடத்துல தைரியத்தின் ஆவி இருக்கும். அந்த பிரசன்னம் இருக்கிற இடத்துல பயத்தின் ஆவி நீக்கப்படும். அந்த பிரசன்னம் இருக்கிற இடத்துல பெரிய ஆறுதல் உண்டாகும். அந்த பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஒரு நிறைவு கர்த்தர் கொடுப்பார். அப்பேற்பட்ட நிறைவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய வல்லமை ஆண்டவரே காணப்படுவதாக, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடப்படுவதாக. அப்படியாய் ஆண்டவரே நிறைவானவர் வரும்பொழுது எங்களிடத்தில் இருக்கிற குறைவெல்லாம் நீக்கும்படியாய் உம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னாலும் எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் நீர் பெருகி கொண்டே இருக்கணும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனை ஆரம்பமாக பொன்னான இயேசுவை, புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் என்று சொல்லி. Thank you Lord. Praise, praise. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி அந்த பொன்னான நாமத்தை Thank you Lord துதித்து பாடுவோம். Praise. Yes. பொன்னான இயேசுவை, புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நல்
அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அஞ்சாமல் செல்வோம், வஞ்சனைகள் வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சனைகள் வெல்வோம். மரணான கோட்டைகளை பீடித்திடுவோம். நாம் மரணான கோட்டைகளை பீடித்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அழைத்து பாடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். ஆமென். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள். Thank you Jesus. நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை எஸ் பொன்னான இயேசுவை புண்ணியல் நேசரை கொண்டு செல்வோம். ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். இயேசுவே தேவனே வந்து நம்மை தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை பொன்னியல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி, அல்லேலூயா, ஆமென். எருசலேமிலே உங்களுடைய போதகத்தினாலே நிரப்பி நீங்கள் என்ன செய்றீங்க? நாங்கள் கட்டளையிட்டதை மீறுகிறீர்கள் என்று சொன்னார்கள். இந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணுவதற்கு நம்முடைய வாய் கட்டப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எந்த இடத்துலையும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எந்த இடத்துலையும் இயேசுவானவரை சொல்லுவதற்கு என் நாவு கட்டப்படக்கூடாது. யாருக்காகவும் இயேசுவை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை ஆதரித்த தெய்வத்தை, பொன்னான அந்த நாமத்தை எல்லா நாளும் நான் சொல்லுவேன். அந்த நாமத்தை சொல்லுவதன் மூலமாய் அவர்கள் என்னை அசட்டை பண்ணினாலும் பரவாயில்ல, என்னை ஒதுக்கினாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த தேவைகளை சந்திக்கவில்லை என்று சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல. ஆமென். ஆண்டவரே, பேதுருவுடைய ஆண்டவரே நாவை துறந்த தெய்வம்
ஆண்டவரே ஆவியினால் நிரப்பப்பட்டு யாருக்கும் பயப்படாதபடிக்கு அந்த நாமத்தை சொல்லுகிற அந்த ஆவியை கர்த்தர் எங்கள் மேல் ஊற்றுவீராக. இப்ப சொல்லாமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் என்று சொல்லி அப்பா சமூகத்தில் தேவனை thank you Lord, praise praise Jesus. நல்ல உற்சாகமா thank you Lord. Yes, glory to Jesus. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து
அல்லேலூயா. எங்க கர்த்தரை பாட முடியும்? அவர் சமூகத்தில். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது எப்படி இருந்ததா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு சீக்ரெட் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் அலங்கத்திற்குள்ள சமாதானம் இருக்கணும்னா, உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கணும் வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்திற்கு போக வேண்டும். ஆமென். ஆலயத்திற்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உலகத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம பண்ண போகிறதில்ல. தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை என்ன செய்ய போகிறோம்? அதை நீங்கள் செஞ்சாலே உங்கள் வீட்டில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அது மாத்திரமில்லை, உங்கள் சகோதரர் மத்தியிலும் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். அதே சங்கீதம் 122 சொல்றாரு. அப்போ நீங்கள் தேவனை துதிக்க துதிக்க உங்கள் சகோதரர் மத்தியில் என்ன இருக்கும்? ஆமென். உங்க சகோதரர் மத்தியிலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் என்று சொல்லி தேவனை நாம் துதிப்போமா? ஜீசஸ், thank you Lord, thank you Father. நல்ல உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய நினைவிலே கொண்டு வந்து, அவர் நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், ஆச்சரியங்களை செய்தார், அந்த காரியங்களை நினைத்து இப்பொழுது நம் இருதயத்தில் சொல்வோம், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். Thank you Lord. குருடரை கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரை செவிகளை திறந்தவர்,
நல்லவன் என்று சொல்லுவானே. என்னை நல்லவன் என்று சொல்லுவானே. நம்முடைய விருப்பத்திற்கு வந்துட்டு நம்ம விருப்பம் நிறைவேறணும் சொன்னா கொஞ்சம் கடினமான காரியம். அதனால்தான் ஆண்டவர் முன்பாகவே அவரிடத்தில் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை நல்லவன் என்று சொல்லுவானே. முதல்ல உன்னுடைய விண்ணப்பம் என்ன? என்னை நல்லவன் சொல்லாத. முதல்ல உன் விருப்பம் மாம்சத்துக்குரியதா இருந்தால் ஆவிக்குரியவைகளை அது நிறைவேற்றாது. ஆமென். உன் விருப்பம் மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்தால், அது தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக இருந்தால் அது நடக்காது. அதனால என்ன போய் நல்லவன் சொல்லுவாரே. Thank you Lord. Thank you Jesus. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? உம் சித்தம் என்னில் நிறைவேற கர்த்தரை அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. உம் சித்தம். ஏன்னா வேதம் சொல்லு, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு வாய்க்காத போகிறது. நீங்க விருப்பப்பட்டோம் அது கிடைக்காம போகுது. பிகாஸ் அது தேவனுடைய சித்தம் இல்லையே. அப்ப வந்துட்டு ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் நான் சபைக்கு போனேன், ஆனா விருப்பம் எனக்கு நிறைவேறல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்று சொன்னா இயேசு நமக்கு நல்லவராகவே தெரிய மாட்டார். அதனாலதான் அவர் முன்னாடி சொன்னார், என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்னு. தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க ஆண்டவரே, கர்த்தர் செய்கிற எனக்கு செய்கிற காரியங்கள் எல்லாமே நன்மைக்காக. அதான் சொன்னாரு, நீ நன்றாக இருப்பதற்கும் உன் காரியெல்லாம் வாய்க்கணும்னா உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வார்த்தை. அவர் செய்யாத அற்புதமே கிடையாதுங்க. இயேசுவானவர் நமக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரு. அதனால்தான் யோவான் புஸ்தகத்தில் கடைசியா 21ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்கிறது, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அவர் செய்த அற்புதங்களை எழுதி வச்சா இந்த உலகம் கொள்ளாதது. இந்த உலகம் உள்ளது அவ்வளவு அற்புதங்களை இயேசுவானவர் செய்திருக்கிறார். அந்த நாமமே அல்லாமல் வேற நாமம் இல்லை. தாவீதின் குமாரனே, உன் நீட கேட்கிறான். அவன் கேட்கிறான், பிச்சை எடுக்கிறவன் கேட்கிறான், பிச்சை எடுக்கிறவன் கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிச்சை கொடுன்னு கேட்கல, பிச்சை கொடுன்னு கேட்கல. அவன் என்ன கேட்டான்? தாவீதின் குமாரனே, எனக்கு நீங்க இறங்க கூடாதா? கண்ணு தெரியாம இருக்கிறப்பா, இந்த மாம்சத்துல கண்ணு தெரியாம நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். உண்மையாவே நீ கஷ்டப்பட்டினா ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த கஷ்டத்தை போக்க வல்லவர். ஆண்டவர் அவனுக்கு கண்ணை திறந்து மறுபடியும் பிச்சை எடுக்க போக விட மாட்டார். நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி இருக்க கூடாது. உனக்கு ஆண்டவர் கண்களை திறக்கும் பொழுது நீ மறுபடியும் அதே இடத்துல போய் உட்காரக்கூடாது. நீ அதுக்கு மேல கொஞ்சம் போகணும். அநேக ஆண்டவர் நல்லா சொன்னார், நல்லத தைலம் விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே. சீஷர்கள் சொன்னார், உன்னிடத்துல எப்பவுமே தரித்திரர்கள் உண்டியா? உங்களிடத்துல எப்பவுமே என்ன உண்டு? அதை போக்குறதுக்கு வழி நாம் தேடணும். ஆண்டவர் அன்னைக்கே நமக்கு கற்றுக் கொடுத்தார். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்க. ஐ வாண்ட் டு கோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போனோம். அதனால்தான் அந்த வாஞ்சை அந்த பிச்சைக்காரனுக்கு இருந்ததுனால தான் கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? இன்னைக்கு அநேக பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். குருடாக்கின கண்களை இயேசுவானவர் திறக்கும்படியாய் கரங்களை ஒப்பு கொடுக்கலாமா? நீ குருடா இருக்கும் பொழுது வேத வசனத்தை பார்க்க முடியாது.
இன்னைக்கு கணனித்துறை ஆவியை கொடுத்துருக்கிறான். சபையில என்ன கொடுத்துருக்கிறான்? கணனித்துறையின் ஆவி. கணனித்துறையின் ஆவி அது தூங்கிட்டே இருக்கு. அப்படியே மந்தமான, எப்போ மூளைய அவன் செலவை செய்யறானோ, கணனித்திரை ஆவியை கொடுக்கிறானோ, செவி மந்தமா போகும். கேட்க கூடாதபடிக்கு செவி மந்தமாய் போகிறது. கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே சபைக்குள்ளே கணனித்துறை ஆவி இருக்கக்கூடாது. என் செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவியா இருக்கணும். ஆண்டவரே வார்த்தையை நான் பார்க்கணும், வார்த்தையை நான் கேட்கணும், வார்த்தையின்படி செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பதான் இயேசு நமக்கு நல்லவராக இருப்பார். Jesus, Jesus, Jesus. Rishantarakapa, Rikalaratara. கபட நாவோடு கூட இயேசை துதிக்க முடியாது. கபட நாவோடு கூட இயேசுவை என்ன செய்ய முடியாது? மேன்மை பாராட்ட முடியாது. ஆனா ஒன்று செய்யலாமே, என் நாவை குரட்டினால் சங்கீதக்காரன் சொல்றான், கபட நாவோடு கூட ஒப்பு கொடு. தேவனில் ஒப்பு கொடு. ஆண்டவரே, கடந்த வாரத்துல என் நாவு கபட நாவா இருந்தா சுத்திகரிக்கப்பா. என் இருதயம் அசுசிப்பட்டிருந்தால் கொஞ்சம் நீக்குங்க ஆண்டவரே, ரத்தத்தினால நீக்குங்க. யாரையாவது இந்த வாய் கடினமாய் பேசியிருந்தா மன்னிங்கப்பா. இப்ப நான் துதிக்கிறது முக்கியமான நேரத்துக்குள்ள போறோம். நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ல. நமக்கு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமான நேரமாய் மாறணும். தேவனை உயர்த்துகிற நேரம். கரங்களை உயர்த்தி எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணுமோ அத்தனை பேரும் கரங்களை வெக்கப்படாம உயர்த்துங்க. வெக்கப்படாம உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய கடந்த வாரத்தில் ஆண்டவரே செய்த, நாவினால் செய்த, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம், கண்கள் பார்க்கக்கூடியாததை பார்த்ததுன்னா அந்த கண்களை நீக்கி போடுங்க. ஆண்டவரே அப்பா, இன்னும் தேவனே உமக்கு பிரியமில்லாத காரியம் நாங்கள் எதாவது செய்திருப்போம் பண்ணால் மன்னித்து விடுங்க தேவனே. அதோடு நாங்கள் கபடு நாவோடு கூட நாங்கள் என்ன செய்ய முடியாது? உம்மை துதிக்க முடியாது. இதெல்லாம் நீக்கி புது நாவு, என்னை காண்பவர், எபினேசர், எனக்கு உதவி செய்கிறவர் உன்னை இந்த நிலைமையில் வச்சிருக்க மாட்டார். யூ ஹாவ் டு கோ. அந்த குருடன் கேட்டான் பார்த்தீங்களா, எனக்கு இறங்குங்க, நெக்ஸ்ட் லெவல் ஐ வாண்ட் டு கோ. ஆமென். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் பிச்சை எடுத்தாலும் எங்கேயுமே போடப்படலை, அவர் பின்னாடியே போனான், போடப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். உதவி செய்கிறவரை நோக்கி வரவேற்போமா? ஜீசஸ், thank you Lord, thank you Lord. நம்மோடு கூட இருக்கிறவர் ஷமா, நமக்கு உதவி செய்கிற எபினேசர், நம்மை காண்கின்ற எல்ரோஹியா இருக்கிறவர். எபினேசரே, உதவீரே, ஆராதனை
மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது we have to decide. நான் நல்லவரா இருக்க வேண்டுமா, இல்ல தீய காரியங்களோடு கூட தீயவரா இருக்க வேண்டுமா என்பதை நாம் டிசைட் பண்ண வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஆகாரையும் அவர் கண்ணோக்கி பார்த்தார். ஆகாரும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்குள்ளே வராதவளாய் இருந்தாலும் ஆகாரையும் கண்ணோக்கி பார்த்தார். என்னை காண்கின்ற தெய்வம் எல்ரோகி என்று சொன்னாள். எஸ், தனிமையிலே இருக்கும் பொழுது அவள் தேவைகள் இருந்தாலும் அந்த வனாந்திரத்திலே தேவைகளை சந்திக்க வல்லவர் மாத்திரம் அல்ல, அவர் சந்தித்துட்டு அவர் கைவிடல, அந்த ஜாதியையும் பெரிய ஜாதியாய் மாற்றினவர். அப்பேற்பட்ட தெய்வம் நம்மை காணாதிருப்பாரா? நம்மையும் கண்ணோக்குவார் அல்லவா? ஆமென். எல்ரோகி என்று சொல்லி மறுபடியும் கூப்பிடுவோம் அவரை. Thank you Lord. எல்ரோகி என்னை கண்டீரே, யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. எல்ரோகி என்னை கண்டீரே, யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. உமக்கு ஆராதனை. ஜெபம் பண்ணும் பொழுது அந்த தூதர்கள்லாம் அந்த கலசத்தை கொண்டு போய் அவருக்கு முன்பாக நிற்பார்களாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் துதிக்கும் பொழுது ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அவர் என்ன பண்ண முடியாது, அவர் சும்மாவே இருக்க. ஆமென். அதனாலதான் யாத்திராகமத்தில் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 11ஆம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? துதிகளுக்கு he will not keep quiet. எங்கே துதி இருக்கிறதோ அங்கே தேவன் இருப்பார். எங்கே துதி இருக்கிறதோ ஆவியானவர் அதிகமாக இருப்பார். ஏன் என்று சொன்னா, துதி இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. துதி இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? ஆமென். இறங்கி வந்து நம் மத்தியிலே வாசம் செய்கிறவர், நம் மத்தியிலே வாசம் செய்கிற கர்த்தர். அவருக்கு ஒப்பானவர் யாருமே. என்னை தேடி வந்த மானேசர் நீங்கள் அல்ல, நானே உங்களை தேடி வந்தேன் என்று யோவானிலே சொல்லுகிறார். ஆமென். என்னை தேடி வந்த மானேசரை துதிப்போமா? ஜீசஸ் என்னை தேடி வந்த மானேசர், அவர் தான் எல்ரோகி. அவரை தான் துதிக்க போகிறோம்.
அவரை தான் உயர்த்த போகிறோம், அவரை தான் ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லி நல்ல உற்சாகமாய் glory to Jesus. Thank you. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எளிமையை கண்ணோக்கி பார்க்கிறவர். எளிமைனா ஸ்டேட்டஸ் அல்ல, எல்லா விதத்திலையும் ஒரு எளிமை உண்டு இல்ல, எல்லா விதத்திலையும் ஒரு எளிமை. ஆமென். என் எளிமையை கண்ணோக்கி, என் சிறுமையை கண்ணோக்கி, அங்க சொல்லுகிற வார்த்தை, எந்த இடத்துல என்னை நான் தாழ்த்தப்படுகிறேனோ அதை கர்த்தர் என்ன செய்யறாரா? ஆமென். என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகுறுது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அந்த சிறுமையை பார்க்கிறார், அந்த எளிமையை பார்க்கிறாரு. ஆமென். அதான் அவங்க சொல்லும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்த முடியுமோ சொல்றா. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்வாராம்? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு டவுனா இருக்கிறியோ அவ்வளோ டவுனா உயர்த்துவார். உன் வாயிலிருந்து வார்த்தை புறப்படக்கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தை வரணும். ஆமென். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். நம்மளாம் தள்ளாடி இருக்கிறவர்கள். ஆமென். நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? தள்ளாடி இருக்கிறவர்கள்.
நம்மளாம் தள்ளாடி இருக்கிறவர்கள், ஸ்தோத்திரம், நம்மளாம் தள்ளாடி இருக்கிறவர்கள் நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தள்ளாடின நேரத்துலலாம் என் கால்கள் தள்ளாடாதபடிக்கு, என் கால்கள் ஆண்டவரே நீர் எங்களை தாங்கினீர். நாங்கள் தாழ்ந்திருந்த நேரங்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த அன்னாள் போல தாழ்ந்திருந்த நேரங்களை எண்ணி பார்த்து கர்த்தருக்குள்ள என் இருதயம் என்ன செய்யணும்? களி கூறணும். உம்மை துதிக்கிறேன், உம்மை எஸ் இப்போ பாருங்க, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறாராம். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறாராம். அதிலிருந்து என்ன பண்ணாராம்? அதனால்தான் இயேசுவானவர் மரித்த பொழுது எங்க இருந்தாராம்? எழுந்து எங்க போயிருப்பாராம்? பாதாளத்தில் போய் பிரசங்கித்தார். சபை பாதாளத்துக்கு சொந்தம் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் அது. வேற யாரோ நச்சுக்கிட்டு ஏதோ ஜீவ வழி நச்சுக்காதீங்க, நீங்க தான் அது. ஆண்டவரே, நான் பாதாளத்துக்கு சொந்தமானவன் அல்ல, என் மேல கட்டுங்கப்பா. இந்த சிறியவன் மேல கட்டுங்க, இந்த தாழ்த்துகிறவன் மேல கட்டுங்க. தன்னைத்தானே தாழ்த்துகிறான் பாருங்க, அவன் மேல கட்டுங்க. அப்ப பாதாளத்தின் வாசல்கள், பெருமையின் வாசல்கள் அது என்ன செய்யாது? மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது. ஜீசஸ், கரங்களை உயர்த்தி சொல்லாமா? உம்மை துதிக்கிறேன், உம்மை இயேசுவே, உம்மை பாடி மகிழ்ந்திடுவேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன். Yes Lord, உம்மை பாடி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவரே, இருதயத்திலிருந்து சொல்லலாமா? ஒன்னே ஒன்று சொல்லணும், நல்லா தெரிஞ்சுங்க. எனக்காக எல்லாமே செஞ்சது நீங்க தான். சொல்லுங்க பாப்போம். எனக்காக எல்லாமே செஞ்சது நீங்க தான். நான் ஒண்ணுமே செய்யல. சொல்லுங்க, நான் என்ன செய்யல? ஒண்ணுமே செய்யல. எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு சீஃப் மினிஸ்டர் தெரியும், எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். நோ, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். எல்லாமே செஞ்சது அவர்தல்ல. கணத்தை மட்டும் நான் ஏன் எடுத்துக்கணும்? கணத்தை மட்டும் நான் ஏன் எடுத்துக்கணும்? எனக்கு யாரையும் தெரியாத ஆண்டவரே, நான் மண்ணு, நான் ஒன்றுமே இல்லை என்று எப்போ நீங்க உங்க இருதயத்தில் சொல்றீங்களோ, உன்னில் அவர் ரொம்ப நேசிக்கிறார். when Paul அவர் சொன்னார், என்னுடைய அதிகாரங்கள், என்னுடைய ஞானம், இந்த உலகத்தில் பெற்ற எல்லா காரியங்களும் சிலுவைக்கு முன்பாக குப்பை என்று சொன்னார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அது அவரே வாய் சொல்லுங்க, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இனி நான் அல்ல, என்னை செயல்படுத்துகிறவர் ஆளே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அப்பேற்பட்டவரை தான் நான் என்ன செய்யணும்? உயர்த்தணும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உன்னுடைய நாமம் தான் மகிமைப்படணும். சொல்லுங்க,
சுய மகிமை படக்கூடாது, மாம்சம் மகிமை படக்கூடாது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல நாங்கெல்லாம் இப்படி, நீ எல்லாம் இல்லை, நானும் இல்லை. நான் எங்க இருக்கணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்றாரு. நீ எங்க இருந்திருப்ப? நீ எங்க இருந்திருப்ப? வேர் யூ ஆர். இன்னைக்கு உணர்த்தப்படுதலுடைய ஆவி ரொம்ப கம்மியா இருக்குது. உணர்த்தப்படுதலுடைய ஆவி வேணும். எதுக்குமே தகுதி இல்லாத அளவுக்கு தான் தகுதியை உண்டு பண்ணிருக்கிறாரு. தகுதியை உண்டு பண்ணிருக்கிறாரு. அந்த தகுதியை உண்டு பண்ணினவருக்கு ஆராதனைக்கு உரியவரா இருக்கிறாரு, துதிகளுக்கு பாத்திரரா இருக்கிறாரு, மகிமை மாட்சிமை நிறைந்தவரா இருக்கிறாரு. அவர் தான் தேவாதி தேவன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த போறோம். நல்ல கரங்களை தட்டி, எஸ், ஒன்றுமில்லாத இந்த மண்ணு தேவனை மகிமைப்படுத்துகிறது. எஸ், thank you Lord. உரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு உரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே. ஓ, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே. ஹல்லேலூயா, 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 பாடுவோம் இயேசுவே. Thank you Lord. ஆமென். வானமும் பூமியும் படைத்தவரே, வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். வானமும் பூமியும் படைத்தவரே, இல்லாதவைகளை இருப்பது போல் அழைத்திடும் எந்த நேசரே. ஓ, இல்லாதவைகளை எஸ் சேர்ந்து ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே ஹல்லேலூயா. கேருபீன் சேராபீன்கள் நடுவினிலே வாசம் செய்திடும் தூயவரே. உமர்கள் வணங்கிடும் பெரியவரே, எங்கள் ராஜாவே. ஓ, உமர்கள் வணங்கிடும் பெரியவரே, சேர்ந்து ஹல்லேலூயா, ஆமென். Glory, thank you Lord, ஆமென். ஆராதனைக்கு உரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு உரியவரே, துதிகளுக்கு பாத்திரரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே. ஓ, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே. சேர்ந்து ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓகே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து எல்லாவற்றையும் கீழே இறக்கி வச்சிடணும். தலையில் இருக்கிறதுல எங்க இறக்கி வச்சிடணுமா? எங்க இறக்கி வச்சிடணுமா?
தலைக்குள்ள இருக்கிறத எங்க இறக்கி வச்சிடணும். ஆமென். இல்லைன்னா தலைக்கு ரொம்ப கனமாய் மாறிடும். தலைக்கு கனமா மாறவே கூடாது. தலை கனமாய் இருக்கக்கூடாது. தலை கனமாய் இருந்தா அதை இறக்கி வச்சிடணும். ஏன்னா எல்லாவற்றிலும் பெரியவர் அவர், மகா தேவன் என்று அழைக்கப்படுகிறவர். is a big God. அவர் சாதாரணமானவர் அல்ல. அந்த மூப்பர்களே, அவரோடு கூட இருக்கிற 24 மூப்பர்களும் என்ன செய்தார்களா? சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய், ஓ மை காட், விழுந்து சதா காலையில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து சொன்ன காரியம் என்னன்னா, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரரா இருக்கிறீர். நீரே சகலத்தையும் என்ன பண்ணீர்? சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு மூப்பர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னா, வணக்கமாய் விழுந்து தலையில் இருக்கிறதெல்லாம் கீழே இறக்கி வச்சிடணும். எனக்கு ஒண்ணுமே இல்லைப்பா. பெரிய கிரீடம் இருந்தாலும், பெரிய கிரீடம் யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. பெரிய கிரீடம் தாவீதுக்கு இருந்தாலும் தாவீது சொல்றார், இந்த எளியவனை, இந்த ஏழையை கண்ணோக்கி பாருன்னு சொல்றார். வசனம் சொல்றது. என்னை இந்த ஏழை யார் சொல்றது? ராஜா சொல்ற. அவருக்கு முன்பாக நாம எல்லோரும் சமமாய் காணப்படுகிறோம். எஸ், ஆமென். ஆண்டவரே, உமக்கு கனம் கொடுக்கிறோம். உமக்கு ஆண்டவரே, வல்லமை உமது. ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவரிடத்துல தான் எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அவரிடத்துல தான் ஒத்தாசை வரும். பிள்ளைகளுக்கு எந்த நாளும் அந்த ஒத்தாசை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கணும். என் பிள்ளைகள் உம்மை நோக்கி தான் பார்க்கணும். பர்வதத்துக்கு நேராக என்ன பர்வதம்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஒத்தாசை அனுப்புமப்பா. எதற்கெல்லாம் ஒத்தாசை இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஒத்தாசை இன்னைக்கு தேவைப்படுதோ, கரங்களை உயர்த்தி அவர்கிட்ட கேளுங்க. மனுஷங்கிட்ட கேட்கறத காட்டிலும் கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசை அனுப்புங்க. பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஒத்தாசை தேவைப்படுகிறது. கர்த்தர் நீர் ஆண்டவரே எபினேசரா இருக்கிறவர், உதவி செய்கிற தெய்வமா இருக்கிறவர். ஒத்தாசை அனுப்புங்கப்பா. எங்களுக்கு ஒரு ஒத்தாசை இப்போ தேவை.